உலகில் எங்கேயுமே காண கிடைக்காத சுயம்பு வேலவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டான பரிகார ஸ்தலமாக விளங்கக்கூடிய வில்வாரணி கோவிலினுடைய சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருத்தலம் முருகப்பெருமானுடைய கருணையால் உருவான திருத்தலமாகவும் கருவறையில் நாகாபரணத்துடன் முருகப்பெருமானும் சுயம்பு வடிவான சிவபெருமானும் ஒரு சேர காட்சி தராங்க. அது மட்டும் கிடையாதுங்க, 27 நட்சத்திரங்களும் சிவசர்ப்பமும் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய விதத்தில் அமைப்பானது இருக்கு. உலகத்தில் வேற எங்கேயுமே இப்படி ஒரு ஆச்சரியத்தை நம்மளால பார்க்கவே முடியாது. இந்த கோவிலுக்கே உண்டான தனிப்பெரும் பெருமை அப்படின்னு பார்த்தா வள்ளி தெய்வானையோடு தம்பதி சமேதரா முருகப்பெருமான வந்து நித்திய சிவபூஜை செய்யக்கூடிய விதத்தில் அமைப்பானது இருக்குது. 27 நட்சத்திரங்களுக்கும் பரிகார ஸ்தலமாக இந்த கோவில் அமைந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தாலேயே இந்த கோவிலை நட்சத்திர கோவில் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் அன்போடு அழைக்கிறாங்க. முருகப்பெருமானுக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆவதற்காகவே முருகப்பெருமான் வில்வாரணி மலையில குடிகொண்டு சிவபெருமான வலது கரையில 7 இடங்களையும் இடது கரையில 7 இடங்களையும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டாரு. இப்படி வில்வாரணியில் குடிகொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான கிருத்திகை நாட்களில் தேன் அபிஷேகம் செய்து வழிபட்டாலே கண்டிப்பா எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும்.